73வது தலைப்பு அத்துஆஉ இதா அஃப்தர இந்த அஹ்லி பைத்தின். அத்துஆஉ இதா அஃப்தர இந்த அஹ்லி பைத்தின். எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் போய் ஒரு வீட்டுக்கு போய் நம்ம நோன்பு திறந்தால் ஓத வேண்டிய துஆ அப்படி என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த துஆ இவர் போட்ட தலைப்பு தவறு. இவர் போட்ட தலைப்பு தவறு. இது இவர் மட்டுமல்ல, சில அதுக்காரில் உள்ளவங்களும் இதை போடுறாங்க. ஆனால் ஷேக் அல்பானி அவர்கள் ஒரு தஹ்கீக் கொண்டு பண்றாரு. அது அந்த தஹ்கீக் சரியானதுன்னு நீங்களும் என்ன செய்வீங்க, புரிஞ்சு கொள்வீங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த துஆ எப்படி வருதுன்னா, அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன், உங்களிடத்தில் நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும், நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும். வ அகல தஆமக்குமுல் அப்ரார், உங்களது உணவை நல்லவர்கள் உண்ணட்டும். வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்களுக்கு மலக்குமார்கள் துஆ கேட்கட்டும். ஒரு அழகான துஆ. அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன், உங்களோட வீட்டில் நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும். துஆ அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும். வ அகல தஆமக்குமுல் அப்ரார், நல்லவர்கள் உங்களது உணவை உண்ணட்டும். வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ கேட்க, அருளுக்காக துஆ கேட்கட்டும். சுனன் அபூ தாவூத்ல 3854வது இலக்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னன்னா ஜா இலா சஅத் இப்னு உபாதா ரசூல் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜா இலா சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு உபாதாவோட வீட்டுக்கு ரசூலாங்க வந்தாங்க. ஃபஜா பி குப்ஸின் வ ஸைத், அவர் ஸைத்தூன் குப்ஸ் இதை கொண்டு வந்தார். சும்ம கால் ஃபஅக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பிட்டார்கள். சும்ம கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் ரசூலாங்க சொன்னாங்க, அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வ அகல தஆமக்குமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகான்னு சொன்னார்கள். இந்த ரிவாயத்தில் எந்த ரிவாயத்திலையும் ரசூலாங்க நோன்பாக இருந்து நோன்பு திறந்தார்கள் என்ற வார்த்தை என்னது இல்லை என்றார் ஷேக் அல்பானி. அப்ப எந்த அடிப்படையில் இதை எங்க கொண்டாங்கன்னு சொன்னா, அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன், நோன்பாளிகள் உங்கள்கிட்ட நோன்பு திறக்கட்டும் வருதே, இந்த வார்த்தையை வச்சு தான் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இதுல கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா அது போதாது, அது இதுக்கு போதாது. அப்ப இது என்ன, எந்த வீட்டில் நீங்கள் விருந்து சாப்பிட்டாலும் அந்த வீட்டில் ஓத முடிந்த துஆ இது. நீங்க எங்க போய் சாப்பிட்றீங்க, ஒரு வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறாங்க, விருந்துக்கு கூப்பிட்ட பின்னால் அங்க சாப்பிட்ட பின்னால ஓத வேண்டிய ஒரு துஆ இது. சஹீஹான துஆ, சஹீஹான ஒரு துஆ. அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வ அகல தஆமக்குமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. நீங்க எந்த துஆவை வேணுங்க, இந்த துஆ கருத்து சொல்லி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு இந்த துஆவை சொல்லுவாங்க. மற்ற எல்லா துவாக்களையும் விட இந்த துவா மட்டும் என்ன செய்வாங்க, எல்லாரும் ஓத சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுக்கு அழகான ஒரு துவா. அஃப்தர் ஐந்தக்கும் ஸாயிம். அப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னால், பொதுவாக நோம்பாளியை நோன்பு திறக்க வைத்தால் அவர் என்னது, அதாவது மன் ஃபத்தர ஸாயிமன், யார் நோம்பாளியை நோன்பை வச்சா அவர் நோன்பு பிடித்ததுக்கு என்னது சமனடு வரக்கூடிய செய்தி எல்லாமே பலகீனம், எல்லாமே இஃப்தாரு ஸாயிம் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலகீனம், இந்த செய்தியை தவிர. அப்போ நோம்பாளி நோன்பு துறக்க வைத்தல் என்பது ஒரு நன்மையான செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாமே பலகீனம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு செய்தி எங்களுக்கு தெரியும், அவ்வளவு ரஹ்மத்துன் வௌசத்துஹு மக்ஃபிரத்துன் வாஹிரு தக்கமின், ரமலானுடைய ஆரம்பம் நடுப்பகுதி கடைசி. இந்த செய்தி தனியாக வந்த செய்தி அல்ல, இது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அறிவிக்கிறதாக ஒரு பக்கத்துக்கு வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு ரமலான்ல இதை சொன்னாங்க, இந்த உரை நிகழ்த்தினார்கள் என்று. அதில் தான் இதெல்லாம் வருது. அதில் தான் இந்த செய்தி யார் ஒரு ஆளுக்கு நோன்பு ஃபர்து இத்தனை மடங்கு, சுன்னத்துக்கு எவ்வளோ நன்மை, அதெல்லாம் அந்த செய்தியில் வரக்கூடியதான். அதனால் அந்த செய்தி லைஃப்ண்டா எல்லாமே என்னது லைஃபான சப்ஜெக்டுக்குள்ளே தான் அது வரும். அதனால் ஒரு ஆளுக்கு நோன்பு திறந்தால் இவ்வளவு நன்மை அப்படி என்கின்ற எந்த செய்தி என்ன செய்யலை, அதில் வரலை. அப்படி என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான் மிக முக்கியம். இஃப்தார் சாயம் வைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தேவை உள்ளவனுக்கு மட்டும்தான் இஃப்தார் சாயம் என்ன செய்யும், நன்மை அளிக்கும். தேவைக்கு மேலதிகமாக இருக்கக்கூடியவருக்கு அவரை கூப்பிட்டு கொடுக்கறதா நன்மை என்னது இல்லை. வந்தா நோன்பு திறக்க வைக்கிறது வேற. ஒரு வசதி படைச்சவர் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாரு, அதுக்கு வசதியெல்லாம் இருக்குது, அவங்களோட வீட்டில் இருக்கிறார், இப்போ நீங்கள் நோன்பு திறக்க வைக்கிற நன்மை இருக்குது. ஆனால் வசதி படைச்சவருக்கு இஃப்தாருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு, வாங்கன்னு கூப்பிட்டு கொடுக்குற அதில் என்னது எந்த நன்மையும் இல்லை. இந்த செய்திகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவரை கூப்பிட்டு நான் நினைக்கிறேன். அப்போ இஃப்தாரு சாயிம் எப்பொழுது நன்மையாக எங்களுக்கு மாறும் தெரியுமா, நல்லா புரிஞ்சுங்க. இஃப்தாரு சாய் நோன்பு திறக்க வைத்து நன்மையாக மாறும். நோன்பு திறக்க வழி இல்லை, நோன்பு திறப்பதற்கு வழி இல்லை, வறுமையிலிருக்கிறாங்க, அல்லது வழி உண்டு, அவர் இப்போ போய் சேரக்கூடிய இடத்துல அவர் இல்லை, அவரை கூப்பிட்டு நம்ம கொடுக்குறதா சரி. அல்லது நம்ம ஃபெமிலிக்கு கூப்பிட்டு கொடுக்குறோமே வீட்டில், இது இஃப்தார் என்பதை விட குடும்பம் என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், அதை ஏற்பாடு செய்கிறோம். அது குடும்பத்தை சேர்ந்த நன்மை அதில் என்ன செய்யும், அதில் வரும். ஆனால் இன்றைக்கு அப்படி நடக்குது இல்லை. பெரும்பாலும் எப்படின்னா, வீட்டில் ஒரு இஃப்தார் ரெடி ஆகிருக்கும், பிள்ளைகள் சொல்லுமா அதை வச்சிரும், நான் தங்க நோன்பு திறந்துட்டு இங்கே வருவேன், எங்க இந்த பகுதியை எடுக்கிறதுக்கு நான் பள்ளியில் நோன்பு திறந்துட்டு இங்கே வருவேன். அப்போ அநியாயமா இல்லையா? ஒரு நோன்பு துறக்கல நன்மை என்ற பேரில் டபுளாக இப்படி போக வேண்டிய அவசியம். பகல் சாப்பாடை நீ இங்கேயும் சாப்பிடு அங்கேயும் சாப்பிடுண்டா எவ்வளோ பிழையோ, சகர் சாப்பாடு இங்கேயும் சாப்பிடு அங்கேயும் சாப்பிடுண்டா எது பிழையோ அந்த அளவுக்கு இதுவும் பிழை.
அந்த அளவுக்கு இதுவும் பிழை. அதனால நோன்பு திறத்தல் எப்ப நன்மையாகும்டா, இன்றைக்கு நோன்பு திறக்கிறதுக்கல்ல சகருக்கே வழி இல்லாத 1000 குடும்பங்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதை நம்ம கூட்டமாக சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி எங்க இருக்கிறாங்க எது இருக்கிறாங்க செலக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அதுல நன்மை என்ன செய்யுது எங்களுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நாங்க இஃப்தார் கொடுக்குறோம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உள்ள பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் எல்லாரும் அங்க வீட்டுல வேற ரெடி ஆகிக்கும், அது கஞ்சி அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அது வேற ரெடி ஆயிருக்கும். இன்னும் கொண்டு வந்து இங்க எது கொடுக்குறாங்க, பர்கர் சப்மெரின் விளங்கிட்டா இதெல்லாம் கொடுக்குறாங்க இஃப்தார் சாயமா ஏழைகளுக்காம். அது அப்படியெல்லாம் கொடுத்தாலாம் ரைட் இஃப்தார் சாய் நன்மை, அது வந்து நன்மை. யார் சொன்னா நன்மை? அப்படி எந்த இதுவும் என்னதில்லை. எப்ப அந்த செய்திகள் சகின்னு வச்சா கூட, ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்த நன்மை வச்சா கூட இப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம். அது எப்படி யாருக்கு இயலாதோ வசதி இல்லையோ, அல்லது யாருக்கு நோன்பு திறக்கிறாங்க ஒரு ஈத்தம்பழத்தோட முடிச்சுக்கொள்ற அளவுக்கு தான் அவங்களோட வசதி என்ன செய்கிறது இருக்குது, அவங்கள சந்தோஷப்படுத்துற அளவுக்கான உணவுகள் என்னது அங்கே இல்லை, இப்படி ஒரு வசதி செஞ்சு கொடுக்கிறது. அல்லது ஒரு எல்லாம் வசதி உள்ளவர் அவருக்கு சந்தர்ப்பம் நினைக்கிறது இல்லை, குடும்பம் என்ற அடிப்படையில் அழைக்கிறது. இது அல்லாம சும்மா எல்லாரும் போய் இப்படி இஃப்தார் செய்யறது. இன்னும் சில பேர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க, வீட்டில் ரெடியாக இருந்தால் வசதி படைச்சவங்க என்ன விளங்கி வச்சுக்கிறாங்க, பள்ளியில் போய் நோன்பு திறக்க நன்மை அப்படின்னு என்ன செய்றாங்க விளங்கி வச்சு அப்படி போய் என்ன செய்றாங்க நோன்பு திறக்கிறாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் நன்மையாக இருந்தால் நபித்தோழர்களுடைய 23 வருட காலத்திலும் இந்த இஃப்தார் பள்ளி வேலை நடந்திருக்கும். அப்படி ஒரு ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கும் நடந்திருக்கும், கூட்டம் கூட்டமாக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு ஏற்பாடு நடந்ததாக என்னது இல்லை. அப்ப இந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அஃப்தர் ஐந்தக்கும் ஸாயிமூன், உங்கள்கிட்ட நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும்ல அல்லாஹு தஆலா வறுமை உள்ளவர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரட்டும், இஃப்தார் கொடுப்பதற்காக உறவினர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரட்டும். அல்லது வசதி உள்ளவர் வாய்ப்பு இல்லாதவர் அந்த நிமிஷத்துக்கு அவர்களை உங்களுக்கு என்ன செய்யட்டும் ஏற்படுத்தி தரட்டும். அல்லாஹ் தஆலா ஒரு நோம்பாளி வசதி உள்ளவர், ஆனா அவருக்கு அந்த நிமிஷத்துல வாய்ப்பு இல்லைன்னா அவர் உங்களோட வீட்டுக்கு எடுக்க வைக்கிறாருன்னா அது பெரிய நன்மை. இப்படியான வாய்ப்பால் அவங்களுக்கு என்ன செய்யட்டும் தரட்டும். அதான் அஃப்தர் இந்தக்கும் ஸாயிமூன் வஅக்குமுல் அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. அழகான ஒரு துஆ இது. எங்க விருந்தளிச்சால் நம்ம எங்க போய் விருந்து சாப்பிட்டாலும் அங்க என்ன செய்யலாம், இந்த துஆவை ஓதலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.